ரைட். இப்போவும் ஒரு கருகலான மறைபொருள் தான் இயேசுவின் நாமத்தினாலே நம்ம கிறிஸ்தவர்களாக ஆகிட்டோம். எல்லாத்தையும் பழக முடியாது. நம்ம எல்லாத்தையும், அதுவும் விழுந்து போனவர்கள்ட்ட சேரவே கூடாது. அவங்கள கண்டால், துஷ்டனை கண்டால் அதே மாதிரி விளையிடணும். இவன் நீங்கள் அப்படியே நான் தான் அப்படி தான் சேருவேன், பிரச்சனை இல்லை, அது உங்கள் பாடு. அல்லேலூயா. நான் அதுக்காக வேண்டி சாமுவேல் இருக்காருன்னா சாமுவேல் யாருக்காவது பழைய ஆள் விட்டு சேர்ந்தாரா இல்லையான்ட்டு ஒரு 2 பேரை நியமித்து அவர் வீட்டு வாசலில் கிழக்க ஒரு ஆள் மேற்க ஒரு ஆள் விட்டு நம்மளாம் என்ன செய்ய முடியாது. ஒரு வார்த்தை சத்தியம் எடுக்கிறதுக்கு நீ சத்தியத்தில் இப்படி நடக்கணும். அப்படி நீங்கள் வேறு ஊருக்கு போகிறீங்க, வேறு சபைக்கு போகிறீங்க, யார்கிட்ட சேரணுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் சேர்ந்தா என்ன நடக்கும்? என்னையா நடக்கும்? உங்கள் ஆவிக்குரிய பலன் குறையும், ஆண்டவருடைய பாதுகாப்பு குறையும். அவனுடைய சிந்தனைகள், நம்முடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் மாறும். அல்லேலூயா. தேவனை விட்டு நம்ம தூர பிரிவோம். நம்ம மனுஷனோடு பழகுவதற்காக அல்லேலூயா கிறிஸ்துவத்தில் வரல, தேவனோடு பழகுவதற்காக. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு என்ன சொன்னார்னா, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒன்றாயிருங்கள். யாருக்கு? கிறிஸ்துவோடு கூட நீங்கள் யார் கிறிஸ்து இருக்கிறாங்களோ அவரோடு ஒன்றாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ பிரச்சனை என்னன்னா, எந்த ஊழியக்காற்ற பழக, எந்த சபையில் நம்ம போக, எந்த விசுவாசிக்கிட்ட பழக, எந்த ஊழியக்காற்ற பழக. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊராக போய் சுவிசேஷம் சொல்ல போனோம். புளியங்குடி, சுவரண்டை எல்லாம் அங்கெல்லாம் வீடுகளில் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்போ யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க, எல்லாம் கள்ளப்படிட்டு. அல்லேலூயா. கள்ளப்பட்டுட்டு. அதனால யார் வீட்லையும் எல்லாரை பார்த்தாலுமே அந்தி கிறிஸ்துன்னு நினைக்கிறாங்க. யாரை பார்த்தாலுமே இந்த ஊழியர்கள் சரியில்லைன்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லா சபையிலும் போதிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ யாரு சரியான வழியில் போகிறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சொல்லுங்க, இடுக்கமான வாசல்களில் பிரவேசிக்கிறவர்கள் மட்டுமே தேவனோடு நடக்கிறவர்கள். விரிவான வாசலில் செல்லுகிறவர்கள் பிசாசின் வழியிலே நடக்கிறவர்கள். என்ன சொன்னேன்? ஆமாம், பிசாசின் வழி. ஆண்டவர் சொன்னார், இடுக்கமான வாசல் வழியே பிரவேசியுங்கள். ஆனால் விரிவான வாசல் இருக்கு, இடுக்கமான வாசல் இருக்கு. அல்லேலூயா. இது பல சத்தியங்கள் போதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சத்தியம், அல்லேலூயா, இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசிக்கிறவர்கள் இயேசு சொன்ன கற்பனை கட்டளை வழியாக செல்வார்கள். விரிவான வாசலிலே செல்லுகிறவர்கள் மோசே சொன்ன கற்பனை கட்டளை வழியாக போவார்கள். இது என்ன? இயேசு சொன்ன கற்பனை கட்டளை என்ன? அல்லேலூயா. மோசே சொன்ன கற்பனை கட்டளை என்ன? இதில் கட்டளை, கற்பனை, நியாயப்பிரமாணங்கிறது, நியாயப்பிரமாணம், நியமங்கள் அப்படின்னு ரொம்ப இருக்குது. இப்போ மொத்தமாக கற்பனை என்னென்னது, கட்டளை என்னென்ன? இந்த 10 கட்டளை தான் கற்பனை. கற்பனைகளே கற்பனைகளில் எழுதி கொடுத்தாருன்னு இருக்கு. தேவன் மலையில் கட்டளையை கொடுத்தாருன்னு இருக்கு. அப்போ கட்டளையும் கற்பனை என்னது? ஒன்று தான். அல்லேலூயா. நியமங்கள் அது வேற. உன் மாடு அடுத்த வீட்டில் போய் நீ அடுத்த வீட்டுக்காரன் உன் மாட்டை காலை நொடிச்சிட்டானா நீ அவன் மாட்டை என்ன செஞ்சிரு? காலை நொறி. உன் பல்ல யாராவது உடைச்சிட்டானா நீ என்ன செஞ்சிரு? பல்ல உடைச்சிரு. கண்ணுக்கு கண். அது பழைய ஏற்பாட்டில் போதிக்கப்பட்டது, அது நியமங்கள். அல்லேலூயா. அப்போ நீ புதிய ஏற்பாடு வரும்பொழுது ஒரு கள்ள தீர்க்கதரிசியை காண்பதற்கு, ஒரு கள்ள ஊழியரை காண்பதற்கு, கள்ள போதகனை காண்பதற்கு, அல்லது கள்ள விசுவாசிகளை காண்பதற்கு இயேசு சொன்ன கற்பனை கட்டளை நியமங்களின்படி நடக்கிறவனே அல்லேலூயா உண்மையான கிறிஸ்தவன். சொல்லுங்க, உண்மையான கிறிஸ்தவன்.
நீங்கள் பழைய ஏற்பாடு கிறிஸ்தவன் படி நடக்கிறவங்க அல்லையா, அது உண்மை இல்லாத கிறிஸ்தவர்கள், அது பெருவழியில் நடக்கிறவர்கள். கேட்டுக்கு போகிற வழின்னு சொல்லுது. எதை? விரிவான வழியை. ஜீவனுக்கு போகிற வழின்னு சொல்லுது. அது எதை? இடுக்கமான வாசல். இப்போ கேட்டுக்கு போகிற வழி விரிவான வாசல்ங்கிறதுக்கு நான் கற்பனை கட்டளையில் சொன்னேன். மோசே சொன்ன கற்பனை கட்டளைகளை அதுபடி நடந்துட்டா நீ போக மாட்ட. அப்படிதான் ரோமரில் எழுதியிருக்கு. நடந்துட்டா நீ சரியான வழியில் ஆனால் நடக்க முடியாது. அல்லேலூயா. வாசிப்போம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம். மூணாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எல்லாருக்கும் மனப்பாடமாக தான் இருக்குது, அதை வாசிக்கலாம். ஆமே, ஆளுக்கு ஒரு வசனம் வாசிப்போம், அப்போ தான் நல்லா இருக்கும். யார் உறங்கலாம்னு உறங்குதான்னு கண்டுபிடிச்சிடலாம். வாசிங்க, டக்கு டக்குன்னு வாசிங்க. 4. ஆமென். உண்டாக்க வேண்டாம். ஆமென். வேண்டாம். ஆமென். விசாரிக்கிறவராயிருக்கிறேன். ஆமென். 7. வழங்காதிருப்பாயாக. விடார். ஆமென். 9. 10. ஆமென். 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 11. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே ஆமென் வானத்தின் பூமியின் சமுத்திரத்தின் மகிழ்ந்த எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆமென். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே ஆமென் நாட்டை நீதித்திற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். 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 அல்லேலூயா. 10 கற்பனை வைத்தார். கவனிக்கணும், நல்லா கவனிக்காதவங்க யாரா இருந்தாலும் கல்லை கொண்டு அடிச்சிருவாங்க. நல்ல கவனிக்க. 9 கற்பனையை நிறைவேற்றிடலாம். கொலை செய்ய போறோமா, விபச்சாரம் செய்ய போறோமா, விக்கிரகாராதனை செய்ய போறோமா, தாய் தாப்பனையும் கணம் பண்ணலையா? 9 கற்பனையை செஞ்சிடலாம். அல்லேலூயா. 10 பிள்ளையே ஒரு தாய் தாப்புன்னு வளர்த்துருந்தாங்க. சோறு போட்டு துணிமணியெல்லாம் கொடுத்து பராமரிச்சு. ஆனால் 10 பிள்ளை ஒரே ஒரு தாய் தாப்பனை நினைச்ச முடியல. எங்கே கொண்டு போய் விட்டுது? அதான் பிரச்சனை. அல்லேலூயா. 10 பிள்ளையா அவன் பட்னியாக கிடந்தாது வளர்த்து இழத்து ஆளாக்கிடுறாங்க. ஆனால் 10 பிள்ளை சேர்ந்து ஒரே ஒரு தாய் தாப்பனை வளர்க்க முடியல. நான் பாரு நான் இவ்வளவு மாதம் கொடுத்துருவேன் அப்படிங்க ஒருத்தன் சொல்கிறான், நான் 2 நாள் வச்சுருப்பேன், நீ 2 நாள் வச்சுக்கணும், நீ 2 நாள் வச்சுக்கணும் இருக்கணும். ஆமாம், அதான் பிரச்சனை.
நான் கூப்பிடுவாங்க, வாங்க எத்தை வாங்க, என் மாமா வாங்க, என் அம்மா வாங்கன்னு. எதுக்கு? பிள்ளை தூக்குறதுக்கு, வேற பிள்ளைகளை வளர்த்து கொடுக்குறது. அல்லேலூயா. அதெல்லாம் செஞ்சிருவாங்க. ஒரே ஒரு காரியத்தை முற்றுப்புள்ளி வச்சாரு, இச்சியாதிருப்பாயாக. என்ன செய்யாதிருப்பாயாக? மற்றதெல்லாம் வெளிப்புற காரியங்கள், இது இச்சை மாத்திரம் எங்க உள்ளது காரியங்கள். 9 காரியத்தையும் கரெக்டா செய்த மாதிரி வச்சுட்டு ஒரே காரியத்துல ஆப்போசிட்டார் ஆண்டவர். ஆமென். இந்த 10 கற்பனையும் நிறைவேற்றுவதற்கு ஆவியானவர் இல்லை. அவங்களுக்குள்ள யாரு இல்ல? ஆனா இவன் எதுல நான் நிறைவேற்றணும்? மாமிச சரீரத்துல சொந்த புத்தியில அடக்கி நம்ம நிறைவேற்ற வேண்டும். ஆனா நீங்க புதிய ஏற்பாடு வரும் பொழுது உங்க சரீரத்துல நிறைவேற்ற வேண்டியதில்லை. நீங்க யாரை கூப்பிட்டாதான் நிறைவேற்ற முடியும்? ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாதான் 10 கற்பனையை நிறைவேற்ற முடியும். ஆனால் தேவன் அமைத்தது 10 கற்பனையை வெளியே செய்யறது இல்லை, உள்ள செய்யறது. அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்? பழைய ஏற்பாடு கற்பனை ஆவியானவர் துணை இல்லாம வெளிப்புறமா நிறைவேற்றக்கூடியது. புதிய ஏற்பாடு கற்பனை இயேசுவானவரால் நிறைவேற்றப்பட்ட கற்பனை. அது ஆவியின் துணை இல்லாம நிறைவேற்ற முடியாது. அவன் வேற என்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணமே மனுஷனால நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லுது. இயேசுவை தவிர நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும் ஒருத்தரும் கிடையாது. ஏன் நியாயப்பிரமாணத்தை வச்சாருன்னா, உன் குற்றத்தை நீ கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. அல்லேலூயா. கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. இந்த நியாயப்பிரமாணத்தில் வாழ்கிறவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்திலெல்லாம் பிரவேசிக்க ரொம்ப சங்கடம். யாருன்னா நிறைவேற்றவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஆவியின் பிரமாணத்தை சொல்லுங்க, ஆவியின் பிரமாணத்தை ஆண்ட ஆவியானவர் துணையோடு இந்த பூமியில நிறைவேற்ற முடியும். யாரோட துணையோட? நீங்க தனி மனுஷனா இருந்தீங்கன்னா இந்த ஆண்டவர் சொன்ன பிரமாணத்தை, ஆவியின் பிரமாணத்தையும் உங்களால நிறைவேற்றவே முடியாது. யார் வரணும்? ஆவியானவர் வரணும். அவர் தான் சகல பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி வேத வசனத்தை நிறைவேற்ற தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சரி, பழைய ஏற்பாடு கற்பனையை பார்த்தோம். புதிய ஏற்பாடு கற்பனை என்னன்னு பார்ப்போம், வாசிப்போம். சத்தம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21 வாசிக்கலாம். ஆமென். உரைக்கப்பட்டது. கோபித்துக் கொள்பவன் இருப்பான், வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆமென். 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 போதும். நல்ல கவனிச்சதான் உங்களுக்கு புரியும். கொலை செய்வதை விட பெரிய குற்றம் என்னமா? சகோதரனை பார்த்து கோபப்படுவது. அல்லேலூயா. கோபப்படுவது மட்டுமல்ல, அவனை வேதம் சொல்லுது என்னது, சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான். சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் அவன் ஆலோசனை சங்கத்துக்கு தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான்.
கொலைக்கு ஏதோ ஒப்பிடுகிறாரு. சகோதரனை பகைக்கிறது மட்டுமல்ல, வீணன்னு சொல்லக்கூடாது, மூடன்னு சொல்லக்கூடாது. இப்படி சொன்னீங்கன்னா எரிநரகத்துக்கு ஏதுவாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இதை நிறைவேற்ற முடியுமா? ஆவியானவர் நிறைவேற்றுவார். இல்லைன்னா கோபம் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு, ஏன்னா கோபத்தில் பிறந்திருக்கேன். கோபம் வரலன்னு யாராவது ஒரு ஆள் கை தூக்கி சொல்லுங்க, எனக்கு கோபம் வராது. இவன் யார் தீமேத்துக்கு வர கோபத்தை பார்த்தா, ஏன் தீமேத்துக்கு கோபம் வருது? தீமை கோபப்படன்னு சொல்லி கொடுத்தியா? அது எங்கிருந்து வந்தது? ரத்தத்துல இருந்து வருது. இந்த கோபமே படக்கூடாதுங்கிற பலன் நம்மகிட்ட கிடையாது. அதனால நான் என்ன செய்யறேன், மூடனேன்னு சொல்லியிருந்தேன், வீணனேன்னு சொல்லியிருந்தேன், நான் எரிநரகத்துக்கு ஏதுவாய் மாறுகிறேன். கோபப்படக்கூடாதுங்கிறது தேவனுடைய சட்டம். அல்லேலூயா. கோபம் மோசப்பட்டான். கோபம் அவன் 40 நாள் உபாசம் இருந்து அல்லையா கல்லில் தேவன் விரலினால எழுதி கொடுத்த கற்பனையை கோபப்பட்டன்னா என்ன செஞ்சிட்டான்? அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? நீ பரலோகராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இப்போ போ தம்பி, இப்போ போய்க்கோ, நீ பரலோகராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாதுன்ட்டார் ஆண்டவர். அப்போ கற்பனை என்னது? தேவனுடைய மாற்றி அமைத்த கற்பனை. கொலை செய்யாதிருப்பாயாக இங்கே தேவன் மாற்றி அமைத்த கற்பனை கோபப்படாதிருப்பாயாக. கோபத்தின் வெளிப்பாடு சகோதரனை பகைப்பது. எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பார். சகோதரனை பகைப்பது கோபத்தின் வெளிப்பாடு. இது நடந்துட்டு நீ ஆவியானவரை கூப்பிடணும். யாரை கூப்பிடணும்? எதுக்கு? இந்த கற்பனையை நிறைவேற்றுவதற்கு. எப்படி கூப்பிடணுமா? நீ காணிக்கை செலுத்தும் போது துணிகரமாக செலுத்தாமல் காணிக்கை அங்கே வச்சுட்டு ஒப்புரவாகணும். உன் கோபத்தை என்ன செய்யணும்? நிர்மூலமாக்கணும். உன் கோபத்தை கொல்லணும். கொல்லுக்கு வழி என்ன? ஒப்புரவாகுதல். யார்கிட்ட கோபப்பட்டியோ அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா? அதுக்கும் ஆவியானவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நீ ஒப்புரவாகி அந்த கொலை குற்றத்தில் இருந்து நீங்கள் தப்பிச்சு கற்பனை நிறைவேற்றினீங்கன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்வீங்களாம்? பிரவேசிப்பீர்கள். அல்லேலூயா. இடுக்கமான வாசல். ஆமென். என்ன வாசல்? நான் விரும்பி யாருமே கோவப்படுறதில்லை. நான் நீ கோவப்பட போகிறேன் அப்படின்லாம் நினச்சிட்டா கோவப்படுதோம். கோபம் தன்னால் வந்துருக்கு. ஆமென். அணுக்கல்ல இருக்கு. நான் ஊமை போல இருக்கவங்க கோவப்பட மாட்டாங்கன்னு நினைச்சேன். அது பழமொழி சொல்லுவாங்க, காடு முரண்டால் சாது முரண்டால். நான் காடு முரண்டால் நான் நினைச்சேன் மருமகம்லாம் கோவப்பட மாட்டாங்கன்னு. நிறைய கோவப்படுவாங்க. அவ என்ன சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதிகமா கோவப்படுவாங்க. கோவப்படாத ஆள் யாரு இருக்கா? எங்க ஊர்ல ராசியா பிள்ளைன்னு ஒரு ஆளு இட்லி கடை வச்சிருக்காரு. பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தால கீழ்புறம். கோபமே படாது. எவ்வளவு சண்டை வரட்டும் கோபமே பட மாட்டார். இட்லி கடை வச்சுருக்காரு. அந்த பக்கத்து கிராமத்தில் உள்ளவங்களாம் அங்கே தான் வரணும். சாப்பிட்டுட்டு நாளைக்கு தரேம்மா. சரி நாளைக்கு தரேன்னு போய் சொல்லுவார். மறுநாள் சாப்பிட்டு அதே தான் சொல்லுவான், நாளைக்கு தரேன் அப்படிமா. நேற்று உள்ளது சேர்த்து எழுதி வைன்னு தாரேன். ஆனால் அவ்வளோதும் சகிப்பார். போயிட்டு வா, நான் இப்படி இருக்குன்னு எப்படியாவது சமாளிப்பார். அந்த ஊரில் சமாளிக்கலைன்னா கடை நடத்த முடியாது. வியானுக்குன்னே சாப்பிட்டுட்டு நாளைக்கு தரணும். இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க நீ 10 100 ரூபா 200 ரூபா போட்டு போதான் செய்யும். வெல்கம் ஹோட்டலில் தவிர நீ எப்படினாலும் போய் காட்டுக்கிடுங்க வெல்கம் ஹோட்டல் எப்படி நடத்தணும்னு. எல்லா கடையிலையும் நாளைக்கு தரமா, நம்ம கடையில் சொல்ல மாட்டோம். வேட்டி விலை கட்டியிருப்பேன், ஒரு துண்டு தேங்காய் துண்டு விலை நீட்டு துண்டு தான் மேலே போட்டிருப்பேன், வேறு சட்டை கிட்டெல்லாம் கிடையாது.
சொல்லுறதுக்கே பயப்படுவான். நாளைக்கு தாரம்னு சொல்லுறதுக்கே பயப்படுவான். இல்லைன்னா தண்ணி அடிச்சுட்டு வரும்போதே கேட்பேன், துட்டு வச்சிருக்கியா அப்படிம்பேன். ஆனால் அவர் எவ்வளோ துட்டுனாலும் விட்டுருவார் போட்டுன்னு. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஒரு நாள் கோவம் வந்துட்டு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு டக்குன்னு அவன் கன்னத்தில் இடிச்சிட்டாரு. அதான் அன்னைக்கு ஒரு நாள் நினைச்சு பார்த்தேன், எல்லா மனுஷர்களுக்கும் என்ன வரும் வரும். டக்குன்னு கொல்லிக்கட்டை அடிச்சுட்டு அவன் தூரம் திரும்பிட்டான். கன்னத்தில் ஒரு இடிச்சாருக்கு இல்லை உங்களை ஓட்ட போட்டு. அதுக்கப்புறம் பெரிய கேஸ் எல்லாம் நடந்தது. என்ன கேஸ் நடந்தா? நான் இடிச்சது தான், ஓட்ட விழுந்தது. அப்ப கோபம் நிர்மூடனை கொல்லும். அதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு, கோபப்படாத, பட்டு அப்படியாவது என்னமாவது ஆயிட்டுனா அவன்கிட்ட போய் ஒப்புரவாகுனாரு. போய் அந்த உன் காணிக்கையை போடாம அங்கதானே உன் காணிக்கை வச்சுட்டு சகோதரன்ட்ட போய் நீ எரிநரகத்துக்கு தப்பிக்கிறதுக்கு முந்தி கோபத்தை சரி பண்ணு. ஆனா பழைய ஏற்பாடுல இப்படி ஆவியானவர் வரக்கூடிய காரியம் கிடையாது, இல்லை. அல்லேலூயா. அடுத்தால என்ன கற்பனை இப்போ சொல்றாரு, பழைய ஏற்பாடு கற்பனையை மாற்றி அமைக்காரு. அடுத்தால என்ன எழுதிருக்க 25 வாசிப்போம். எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகத்தில் ஒப்புக்கொடாமலும் சிறைசாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக ரைட், அது வேண்டாம். 27 இருந்து வாசிக்கலாம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருந்து கேள்விப்பட்டீர்கள். சொல்லுகிறேன். ஆமென். போதும். இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. பழைய ஏற்பாடுல அவர் சாலமன் தாவீதுகிட்ட சொல்றாரு, அடுத்த பொண்டாட்டி நீ தூக்கிட்டு வந்துட்ட, ஒரே ஒரு வார்த்தை எனக்கு இப்போ கொடுத்துருக்கு, 7 பொண்டாட்டி காணாது, 100 பொண்டாட்டி தாருன்னு சொல்லலாம் கூட தந்திருப்பேன். தாவீதுக்கு எத்தனை வயசுல கடைசியில் கல்யாணம் முடிஞ்சு தெரியுமா? 110 வயசு. இங்கே நிற்கிறது யாருன்னே தெரியல. அப்போ ஒரு கல்யாணம் நடக்கு. கலைஞருக்கு நடந்ததுன்னு சொல்லுவாங்க, என்னன்னு எனக்கு தெரியல. 110 வயசுல அந்த கல்யாணம்ட்டு இல்லை, அந்த அவனை பராமரிக்கிறதுக்காக, அந்த பெண்ணுக்கு வந்து சொத்துக்கள் வந்து சேரணுங்கிறதுக்காக. எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருந்தார், போஸ்ட்மேன். லேசாக கூண் விழுந்துருக்கும், இவ்வளோ உயரம் தான் இருப்பார், முஸ்லீம். அந்த சேர்மைக்காரங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவர் டெலிஃபோன் வந்துட்டுனா, அந்த என்ன லெட்ரு வந்துட்டுனா அப்போமெல்லாம் வாசிக்கிறதுலாம் ஒருத்தரும் கிடையாது. ஏதாவது லெட்ரு வந்துட்டுனா ஆளுவை பூரா அப்படி வாங்கி வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கும். எதுக்கு? படிக்க தெரியாது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அங்கேயும் தான் பார்க்கும். என் மவன் லெட்டர் இருக்கேன், என்ன எழுதிருக்குன்னு தெரியாது. வச்சுக்கிட்டு நிற்பாங்க. யாராவது படித்தவங்க வராங்களா? அங்கே ஒரு ஆள் உண்டு, அவர் ரொம்ப படித்து லூஸ் ஆகிட்டார். அவரை கூப்பிட்டு அவருக்கு 12 பைசா கொடுக்கணும். கொடுத்தா டீ குடிக்கிறதுக்கு, அது கொடுத்தா அது படிச்சு சொல்லுவார் என்ன எழுதியிருக்குன்னு. 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும் அந்த லெட்டரை படிக்கிறதுக்கு ஆளு யாரும் படித்தாலும் ஒருத்தருமே கிடையாது. இப்போ மாதிரி ஜோசுவா இருக்கும், உடனே கூப்பிட்டு என்னப்பா எழுதிருன்னு கேட்டுக்கலாம். அவனும் தக்குன்னு தக்கி வாசிச்சு சொல்லுவான், புரிஞ்சு விடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஆளே கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு அந்த அந்த பாய் இருக்காருல்ல, அவருக்கு வரும். வந்த உடனே இந்த லெட்ரு படிக்க தெரியலன்னா நின்று அவங்களுக்கு படித்து உன் மாமன் இப்படி எழுதி கொடுத்துருக்கான், பாம்பேலேருந்து லெட்ரு எழுதியிருக்கு, இன்னெல்லாம் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு போவார் அந்த மனுஷன். எல்லோரும் விரும்புவாங்க. 100 ரூபாய் யாருக்காரு போஸ்டல் வந்துன்னா அவருக்கு 2 ரூபா கையில் கொடுப்பாங்க. இப்போம்லாம் அதெல்லாம் கிடையாது. அவருக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா கொடுத்துட்டு வந்தாருன்னா அவருக்கு ஒரு தொகை கிடச்சிடும், 200 ரூபா கிடச்சிடும். சம்பளம் அவருக்கு எவ்வளோன்னு நினைக்க, நினைக்கிங்க மாதத்துக்கே ஒரு 150 ரூபா சம்பளம் இருக்கும். 150 200 ரூபா தான் சம்பளம் இருக்கும். ஆனால் இந்த கிம்பளமே ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடச்சிடும். அல்லேலூயா. அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார்.
பென்ஷன் வந்தது. பென்ஷன் அது யாருக்காவது போய் சேர்ந்துடக்கூடாத, பென்ஷன் இல்லைன்னு போயிடக்கூடாத, மனைவிக்கு வரட்டுன்ட்டு கடைசியில் ஒரு கல்யாணத்தை முடித்தார். எதுக்கு? குழந்தை பத்து குடும்பம்னா ஆகுதுக்கு இல்லை, இந்த பென்ஷன் யாருக்கு போய் சேரும்? அந்த பொம்பளையாளுக்கு போய் சேருங்கிறதுக்கும் தான் கடைசி காலத்தில் நம்மளை பாதுகாப்பான்னு சொல்லியும் ஒரு கல்யாணத்தை முடித்தார். அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்றது? நீ அப்படியெல்லாம் விபச்சாரம் பண்ணாத இருப்பாயாக. அது பெரிய தப்பு கூட, அதுவே பெரிய தப்பு. அதை விட நான் ஒரு சட்டத்தை போடுறேன், கற்பனையை சொல்கிறேன். என்ன கற்பனை தெரியுமா? நீ இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம். அல்லேலூயா. அதுக்கு தண்டனை என்ன சொல்ல பாருங்க, அடுத்த வசனம். உண்டாக்கினால் எரிந்து போடு. ஆமென். நகரத்திலா நரகத்திலா ஆமென். ஆமென். நலமாயிருக்கும். அடுத்தல உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் ஆமென் அதை தரித்து எரிந்து போடு. சரீரம் முழுவதும் ஆமென் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஆமென். அவைகளில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாய். என்ன சொல்றாரு? உன் சரீரத்தை அழிச்சு உன் ஆத்துமாவை காத்துக்கொள். ஆமென். கண்ணு உனக்கு இடரல, கண்ணை பிடிக்கி போட்டினாலும் உன் ஆத்துமா என்ன செஞ்சுக்க? உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். யாராக இருந்தாலும், புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும், உன் கண்ணை ஐம்புலன்களை அடக்கலைன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பாய். இச்சையாதிருப்பாயாக. கண்ணை நீ சரி பண்ணு, வாயை சரி பண்ணு, உன் இருதயத்தை சரி பண்ணு. விசுவாசம் என்ன தெரியுமா? இந்த 5 செய்யாத காரியத்தை விசுவாசம் செய்யும். அல்லேலூயா. ரைட். அடுத்த ஒரு வசனத்தை பார்ப்போம். 33வது வசனத்திலிருந்து. இதெல்லாம் சொல்லுது ஆண்டவர் மாற்றி அமைச்ச கற்பனைகள். ஆண்டவர் பழைய ஏற்பாடு மோசே சொன்ன தீர்க்கத்தை அல்லலியா கற்பனையை மாற்றி அமைத்தார். அப்போ இது ஆவியின் பிரமாணம், ஆவியின் கற்பனைகள். இதன்படி நடந்தாதான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியும். இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் போவதுக்கு இதை பூமியில் நடத்த முடியாதுங்கிறதுக்காக தான் தேவன் மனம் திரும்பி ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றிருக்காரு. ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு கண்களின் இச்சையினாலே விபச்சாரம் செய்தால் அவங்க மனம் திரும்பணும். என்ன செய்யணும்? மனம் திரும்பும் போது இந்த கண்களின் பிடியில் இருந்து அவங்க தப்பிப்பார்கள். அல்லேலூயா. அடுத்தால வாசிக்கலாம். 33வது. ஆமென். நகரம். ஆமென். கூடாதே. சொல்லுங்கள். ஆமென். ஆமென். வேண்டாம். கொடு. ஆமென். ஆமென். போ. கடன் வாங்க விரும்புகிறவர்களுக்கு போனாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். போதும். யார் செய்வா? ஒரு கண்ணத்தில் அடிந்தால் மறுகண்ணத்தை காட்டணுமா? 1 மைல் தூரம் போய் சொன்னால் 2 மைல் தூரம் தரணுமா? அரை வேட்டியை போடுங்கன்னா துண்டு வெட்டிஞ்சு அது கொடுத்துக்கணுமா? அல்ல யார் செய்வா?
செய்வார்கள். யார் செய்வார் தெரியுமா? ஆவியானவரை பெற்றவர்கள். அல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காய், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காய் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். சபிக்கிறவர்களை என்ன செய்ய? ஆசீர்வாத. இது மனுஷன் செய்யக்கூடாதியா? யார் செய்யலாம்? தேவன் செய்யலாம். தேவன் எங்க இருந்தா செய்யலாம்? நமக்குள்ள இருந்தா செய்யலாம். அல்லேலூயா. எங்க இருக்கணும்? தேவன் நமக்குள்ள இருக்கணும். இருந்தாதான் இந்த காரியத்தை என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். இது ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணம். ஆவி இருந்தாதான் செய்ய முடியும். நான் ஆவி இல்லைன்னா நீ யாரு? மாமிசன், மாம்சத்துக்குரியவர். ஆமா, மாம்சம் செய்ய மாதிரி தான் செய்ய முடியும். நான் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள ஆவியானவர் எனக்குள்ள இருந்தாதான் இந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும். யாரா சபிக்கிறவனை ஆசீர்வதிக்க முடியுமா? ஏசப்பா பண்ணுவாரு. ஏசப்பா எங்க இருந்தா பண்ணுவாரு? ஏசப்பா பண்ணுவாரு. ஏசப்பா பண்ணதுக்கு கேட்கவா செய்யணும்? நம்ம இந்த காரியத்தை செய்யணும்னா மனுஷனால இதெல்லாம் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அவன் 10 வார்த்தை வர பேசுறான்னு நம்ம ஒரு வார்த்தையாவது என்ன செஞ்சிருவோம். ஆனா ஆவியானவர் இருந்தா ஆவியின் பிரமாணத்துக்குள்ள இருக்கும். ஆவியானவர் இருந்ததுன்னா பேசும்போதே புதடியில் ஒரு தட்டுவார். புதடியில் தட்ட மாட்டார். உள்ள என்ன செய்வாரு? இந்த காரியத்தை நீ என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படியே செஞ்சிட்டோம், மனஸ்தாபப்படுவோம். அப்படியே செஞ்சிட்டோம், மன்னிப்பு கேட்போம். அப்படியே செஞ்சிட்டோம், அல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவர்கிட்ட போயாவது மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இந்த காரியத்தை என்ன செய்யும்? மன்னியும். அப்போ நம்ம ஆவியின் பிரமாணம் அது. அல்லேலூயா. ஆவியின் பிரமாணத்தில் நடந்தா நம்ம கள்ள தீர்க்கதரிசி அல்ல, கள்ள போதகர் அல்ல, கள்ள கிறிஸ்து அல்ல, நாம் கள்ள சகோதரம் அல்ல. நம்ம தான் கரெக்டான வழியில் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ எத்தனையோ கற்பனை கட்டளை இருக்கு. நீயோ தான தர்மம் செய்யும் போது எல்லாருக்கும் முன்னாலே செய்யாத, உன் வலது கை செய்து இடது கை. அப்பமும் ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் அதை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அடுத்தால நீ உபவாசிக்கும் போது தலையில நல்ல எண்ணெய் தேயி, முகத்தை வாடலாம் வைக்காத. ஆவியானவர் இருக்கணும். ஆமே. அப்போ இந்த புதிய ஏற்பாடு கற்பனைகள் யாவும், புதிய ஏற்பாடு எல்லாம் சொல்லுங்க, புதிய ஏற்பாடு பிரமாணங்கள் மனுஷனால் செய்யக்கூடியவைகள் அல்ல. தேவ ஆவியினாலே புதிய ஏற்பாடு கற்பனை கட்டளைகளை நிறைவேற்ற முடியும். அவர்கள் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாடு கற்பனை கட்டளைகளை நிறைவேற்றுகிறவர்கள் சொல்லுங்க மட்டுமே கிறிஸ்தவர்கள். இப்ப பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, புதிய ஏற்பாடு கற்பனை நிறைவேற்றணும்னா ஆவியை பெறணும். நீ புதிய ஏற்பாடு கற்பனை நிறைவேற்றினாதான் நீங்க கிறிஸ்தவர்கள். ஆமென். எல்லாம் உள்ள வச்சாச்சா? அல்லேலூயா. நீங்க முடியும் சொல்லுவீங்களா? நான் முடிச்சிருவேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு கற்பனை கஷ்டம், புதிய ஏற்பாடு கற்பனை அதை விட கஷ்டம். ஆனால் ஆவியானவர் துணை இருந்தால் கஷ்டம் இல்லை. ஆமாம், இதுதான் சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.